கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூன் 29 எலிஞ்சி வைட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 359. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது 2 மாபெரும் கிறிஸ்தவ பிரிவுகள். வசனம் வெளிப்படுத்துதல் 13வது அதிகாரம் 3வது வசனம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியிலுள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி போப்பின் அதிகாரத்திற்கு வணக்கம் செலுத்தும் காரியத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடு தனித்து செயல்படாது. முன்பு ரோமாபுரியின் ஆளுகையை ஏற்றுக்கொண்டிருந்த நாடுகளின் மீது அதன் செல்வாக்கு இன்னும் ஒளிந்து போகவில்லை. இறுதி போராட்டத்தில் ஓய்வு நாளே கிறிஸ்தவ உலகம் முழுவதிலும் போராட்டத்தின் முக்கிய பொருளாக இருக்கும். ஞாயிறு ஆசரிப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக அரசியல் ஆளுநர்களும் மார்க்க சம்பந்தமான தலைவர்களும் இணைவார்கள். மென்மையான வழிமுறைகள் தோற்று போகும் பொழுது மிக கடுமையான சட்டங்கள் இயற்றப்படும். சபையின் அமைப்பிற்கும் நாட்டின் சட்டத்திற்கும் எதிராக நிற்பவர்களை ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது என்ற காரியம் வற்புறுத்தப்படும். பழைய உலகின் ரோமானிய கொள்கையும் புதிய உலகின் விழுந்து போன புரொட்டஸ்டன்ட் கொள்கையும் சேர்ந்து தெய்வீக கட்டளைகளை மதிப்பவர்களிடத்தில் ஒரே விதமான வழிமுறையை பின்பற்றுவார்கள். கிறிஸ்தவ உலகம் என்று இவ்வாறு அழைக்கப்படும் பகுதி மாபெரும் தீர்மானிக்கும் ஆற்றலுள்ள செயல்களுக்கான அரங்கமாக இருக்கும். போப்பின் முன்மாதிரியை பின்பற்றி மனசாட்சியை கட்டுப்படுத்துவதற்காக அதிகார பீடத்தில் இருக்கும் மனிதர் சட்டங்களை இயற்றுவார்கள். தனது வேசுத்தனத்தின் உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளையும் பாபிலோன் குடிக்க வைக்கும். அனைத்து நாடுகளும் இக்காரியத்தில் ஈடுபட்டிருக்கும். வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் தூதன் கொடுக்கும் எச்சரிப்பு, வானத்தின் மத்தியிலே ஒரு தூதன் பறந்து உரத்த சத்தத்தோடு செய்தியை கூறி அறிவிப்பது போன்று தீர்க்க தரிசனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது உலகத்தின் முழு கவனத்தையும் ஆட்கொள்ளும். இந்த போராட்டத்தின் முக்கிய காரியத்திலே கிறிஸ்தவ உலகம் முழுவதும் 2 மாபெரும் பிரிவுகளாக பிரியும். ஒரு வகுப்பினர் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொண்டவர்கள். அடுத்த வகுப்பார் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி அதன் முத்திரையை தரித்து கொண்டவர்கள். சபையும் அரசாங்கமும் தங்களது வல்லமைகளை இணைத்து சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் கட்டாயப்படுத்தும். எனினும் தேவனுடைய மக்கள் அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் மானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள் என்று மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் பாடினார்கள் என்பதை பத்மதீவு தீர்க்கதரிசி காண்கிறார். ஜெபம். தேவனே, உம்முடைய வசனங்களை அறிவிக்க துரிதமாக செயல்பட எங்களை ஆவியானவரால் ஆட்கொள்ளும். ஆமேன்.